வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம 2 பிரசித்தி பெற்ற கோயில் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து காரமடை அரங்கநாதர் கோயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மொண்டிபாளையத்தில் அமைந்துள்ள மேல திருப்பதின்னு சொல்லப்படுற வெங்கடாசலபதி கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாவட்டத்தில் உள்ள வைணவ தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது காரமடை அரங்கநாதர் கோயிலுங்க. இங்கே சாமி சுயம்பொடியிலே பக்தர்கள் அருள் பாலிக்க வராருங்க. இந்த கோயில் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசனின் நாய்க்கு மன்னரால் கட்டப்பட்டன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு தலவரலாறும் உண்டுங்க. இந்த கோயிலின் தலவிருட்சமாக காரை மரம் உள்ளதுங்க. காரை மரங்கள் நீர்மடைகள் நிறைந்த பகுதியாக இந்த ஊர் இருந்ததால் காரைமடைன்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுறாங்க. மக்களே, வெல்கம் டு ஈஸ்வரன். உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொண்டிபாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஷ் பெருமாள் கோயில் ஆகுங்க. இந்த கோயில் அமைந்துள்ள இடம் திருப்பூர் மாவட்டம் அவனேசருகே உள்ள மொண்டிபாளையத்தில் அமைந்துள்ளதுங்க. இந்த கோயிலில் லிங்கத்தை போன்ற சுயம்பு மூர்த்தியை வெங்கடேச பெருமாள் கொண்டிருப்பதால் கொங்கு மண்டலத்தில் மேல திருப்பதி என்று அழைக்கப்படுறாங்க. இந்த கோயில் ஒரு அன்னூர் சக்தி ரோட்டில் பஸ்ஸூரில் இறங்கி அங்கேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. பஸ்ஸு குறைவாக தான் இருக்குங்க. நம்ம அதில் அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குங்க. ஆட்டோவில் வந்துக்கலாம். நம்ம சொந்த வாகனம் இருந்தாலும் அதில் வந்து போய்க்கலாம். அது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வழி பார்த்தீங்கன்னா சேவூர்லேருந்து உங்களுக்கு தண்டுக்காரம்பாளையம், அங்கேருந்து உங்களுக்கு தண்டுக்காரம்பாளையத்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து கோயிலுக்கு வரணுங்க. அதே மாதிரி ஆட்டோ வசதி தான் இருக்கும். பஸ்ஸு குறைவாக தான் இருக்கும். டைமிங் தான் இருக்கும். சொந்த வாகனம் இருந்தாலும் வந்து போக சௌகரியம். இந்த கோயிலில் வெங்கடேச பெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறாருங்க. அதனால் கொங்கு மண்டலத்து மக்கள் மேல திருப்பதி என்று இந்த கோயில் அழைக்கப்படுறாங்க. மூலவரின் திருமேனி லிங்கம் போன்ற அமைப்புடன் நடுவில் கூறாகவும் 4 புறமும் பட்டையாகவும் வாழைப்பூ வடிவில் சுயம்பு லிங்கம் போல காட்சியளிப்பது வேறு எந்த வைணவ தலைவனும் காண முடியாத தனி சிறப்பாகுங்க. திருப்பதிக்கு செல்ல முடியாதவங்க இங்கே வந்து வழிபட்டால் அதே பலன் கிடைக்கும் என்பதால் இது மேல திருப்பதி என்று அழைக்கப்படுறாங்க. அங்கே என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும். அதே வேண்டுதலை இங்கேயும் வச்சு நிறைவேற்றிக்கலாங்க. அந்த ஒரு அமைப்பு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அலமேல் மங்கை தாயாரும் அருள் பாலித்து வர்றாங்க. நண்பர்களே, இந்த கோயிலுக்கு வந்து போங்க. புரட்டாசி மாதம் 3 நாள் சனிக்கிழமை உங்களுக்கு வந்து போகலாம். நல்லா சிறப்பாக இருக்கும். சிறப்பான தரிசனம் வரும். திருப்பதிக்கு என்ன போய் உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும். வந்து போனீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கும் இந்த கோயில். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஃபேமிலி நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.